இட்லி பொடி நல்லா இருக்குமா? இந்த பருப்பு பொடிக்கு நான் 500 கிராம் பருப்பு, 250 கிராம் சிறுபருப்பு, 250 கிராம் கடலை பருப்பு எடுத்துக்கினேன். இது எல்லாமே தனித்தனியா வேக வைக்கணும். அதே பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் சூடான பிறகு 50 கிராம் காஞ்ச மிளகாய் போட்டு வேக வைக்கணும். ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வேக வைக்கணும். பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போடணும். இதெல்லாம் வேக வைக்கணும். இது எல்லாமே சூடு ஆறின பிறகு மிக்சி எடுத்துக்கிட்டு இந்த மிக்சியில காஞ்ச மிளகாய் போட்டு மிக்சி அரைச்சணும். இதுல ஒரு ஸ்பூன் சால்ட்டு கொஞ்சமா புளி போட்டு மிக்சி அரைச்சணும். இந்த மாதிரி பொடி ஆனதுமே இதுல நம்ம வேக வச்ச பருப்பு எல்லாமே சேர்த்து மிக்சி அரைச்சிக்கின பொடி ஆனுமே நம்மளுக்கு பருப்பு பொடி ரெடி. இந்த பருப்பு பொடியை இட்லி தோசை சூடா சாதத்துல எண்ணெய் ஊத்தி பொடி போட்டு சாப்பிட்டா ரொம்ப எம்மியா இருக்கும்.